ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா தூதுவளை. அதை நம்ம அரைச்சி குழம்பு வைக்கலாம். சளி இருமலுக்கு மட்டும் இல்லைங்க, தொண்டை அப்படியே கட்டிடும், பேச்சே வாயிலேருந்து வரலை, குரல் வரலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் உடனே எடுக்கணும்னா தூதுவளை குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை துவையல் கூட அரைச்சி சாப்பிட்லாம். ஆனால் நான் இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இலையை தனித்தனியாக பிரித்து இது போல் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இதை வதக்கலாம் வேணாம், டைரெக்டாகவே அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் வதக்க தான் போகிறோம். ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் சோம்பு. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறோம். இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் நிறையவே ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், ரெண்டும் பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், காரம் உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை எண்ணெயிலேயே வதக்கிடலாம். இதுக்கு எந்த காயும் வேணாங்க, புளி எல்லாத்தையும் நம்ம அரைச்சதுனால இதை வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்ஸி கழுவி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மட்டும் ஊற்றினா போதும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேருங்க. இல்லை திக்காகவே இருக்கட்டும் அப்படின்னா திக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ நல்லா கொதிக்க விட்டு, காய் எதுவும் போடாததுனால ரொம்ப நேரம் ஆகாது, நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இது செம சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஈஸியாக வச்சிடலாம், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதை பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சு தரலாம், வேணான்னு சொல்ல மாட்டாங்க, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா கொதித்து கொஞ்சம் அடமொழியாக சுண்டி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த திக்னஸ் போதுங்க, இதுக்கு மேலே தண்ணியாகவும் வேணாம், இதுக்கு மேலே திக்காகவும் வேணாம், இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்படி சாதத்தில் சூடாக ஊற்றி அப்படியே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. நெஞ்சு சளியாவது வேறு ஏதாவது பனிக்காலம் மழைக்காலம் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். சளி நம்மளை நெருங்கவே நெருங்காதுங்க. இருமலோ தும்மலோ ஜுரமோ எதுவுமே வராது. சூப்பராக பண்ணிடலாம், ஈஸி தான், நல்ல ரிசல்ட் இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.